தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கி இருக்காங்க சார், எப்படி பாக்குறீங்க? அதாவது 2002ல் இறந்து போனவங்க பூரா இன்னும் உயிரோடு இருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு மத்திய அரசு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நீக்க வேண்டும் என்பது அது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க. சார் இப்போ வந்து அதாவது தொடர்ச்சி திமுக தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டே இருந்தாங்க. இப்போ எப்படி சார் பாக்குறீங்க? எப்படிங்க? தொடர்ச்சியா திமுக எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சிகள் ஈடுபட்டு இருந்தாங்க. இல்லை, அது 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இல்லை, இறந்து போனவங்க இடம் மாறி போனவங்களை மட்டும்தான் நீக்கியிருக்காங்க. உயிரோடு இருக்கிறவங்க யாராவது நீக்கியிருந்தால் நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். திமுக என்னென்னா அது கள்ள ஓட்டு போடணும், அது அவ்வளவுமே அவங்களுடைய திமுகவுடைய கள்ள ஓட்டு ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்காங்க. அதைத்தான் நீக்கியிருக்காங்க. சென்னையில் மட்டுமே 14 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எல்லாமே நீக்கியிருக்காங்க. அதான் என்னென்னா, இதை ஏன் திமுக பயப்படணும், ஏன் கோர்ட்டுக்கு போகணும், திமுக வந்து ஏன் கோர்ட்டுக்கு போகணும், ஏன் பயப்படணும், அதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ நாங்கள் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கிடலை. இருக்கிற இறந்து போனவங்கள நீக்கணும், புதிதாக வயதுக்கு வந்த 18 வயது நிரம்பிகளை சேர்க்கணும். இடம் மாதிரி வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ போனவங்கள வந்து அவங்க அந்த இடத்துல இது பண்ணிவிட்டு வேறு இடத்துல சேர்த்துக்கணும். இதில் வந்து என்ன தவறு இருக்குன்னு நீங்களும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இதில் என்ன தவறு இருக்குன்னு நீங்கள் மீடியாவில் யாருமே முதலமைச்சர்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறீங்க, திமுக மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. முதல்வர் தொகுதியில் மட்டும் 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க சார். முதல்வர் தொகுதியில் மட்டும் முதல்வர் தொகுதியில் மட்டும் 1 லட்சம் வாக்காளர்கள். குளத்தூரில் 1 லட்சம் நீக்கியிருக்காங்களா? அப்போ அது என்னென்னங்கிறத நீங்கள் இதே புரிஞ்சு விடணும். 1 லட்சம் பேர் போட்டு தப்பான ஓட்டை போட்டு முதலமைச்சர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.